இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அவல் புட்டு தான் செய்ய போகிறேன். அவல் புட்டு செய்கிறதுக்கு சிகப்பு அவல் 1 கப் எடுத்திருக்கேன். பேனில் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த அவலை நல்லா சூடாறுற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு தட்டில் மாற்றிட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு வெதுவெதுப்பான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை நல்லா புட்டு மாவு பதத்துக்கு பெசரி எடுத்துக்கலாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்கட்டும். நம்ம இட்லி தட்டில் ஒரு ஈரத்துணி போட்டுட்டு நம்ம ரெடி பண்ண புட்டு மாவை அதில் வச்சு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தோன்னா அவல் புட்டு ரெடி ஆகிடும். இப்போ வெந்து புட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அது கூட 1 டீஸ்பூன் நெய்யில் 4-5 முந்திரி பருப்பை 4 உடைச்சிட்டு வறுத்து சேர்த்துருக்கேன். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணோம்னா ரொம்பவே அருமையான அவல் புட்டு ரெடி ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.